சரி, எல்லா கட்சிகளும் ஒரு காரணம் இருக்குது வெளியே போகிறதுக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நெப்போலியன் ஐயா இருக்கிறாரு, அவர்லாம் வந்து இது திமுக ரொம்ப நெருக்கமான குடும்பம், இன்றைக்கி ரொம்ப செல்வாக்கா, என்னமோ அவர் மட்டும் தான் ஒரு குழந்தைக்கு அப்பன்ற மாதிரி அமெரிக்காவில் நிலம், ஜப்பானில் கப்பலில் கல்யாணம். இந்த ஒரு ஆடியோ வந்ததுக்கப்புறம் காலத்தில் போய் இறங்கி வேலை பார்க்குறது கம்மியாகிடுச்சோ? அந்த ஆடியோ வெளியிட்டது யார்? அதுதான் சவுக்கு சங்கர் தெளிவாக நெஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. கள்ளத்தனமாக இந்த வேலை பார்த்ததெல்லாம் இப்போ திமுக ஆதரவு அரசு அதிகாரிகள்னு தெரியுதில்ல. உண்மை உடச்சே பேசுவோமே. விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரப்போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மாநாட்டுக்குன்னு முன்னாடி யாராவது ஒருத்தங்க தமிழ்நாட்டிலையோ இல்லை உலகத்தில் எவனாவது ஒருத்தன் வாடா தம்பி இல்லை வாடா பாயா யாராவது ஒன்று பேசுனாங்களா? இவர் தான் நம்ம தம்பி வராருன்னு சொல்லிட்டே இருந்தார் பாசமாக. இப்போ கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாழ்த்து சொல்கிறாரு, தம்பிங்கிறாருன்னா ஏதோ காரணம் இல்லாமல் இப்படி சொல்ல முடியல. புலிக்கு தமிழ் தெரியுமா? புலிக்கு தமிழ் வளர்ந்தாலும் நாயை வந்து சிட் டவுன்றாங்க. இதை இப்போ தமிழில் வளர்க்குறோம், உட்காருன்னு சொல்லுவோம், உட்காரும். எந்திரினா எந்திரிக்கும், ஓடினா ஓடு, குதினா குதின்னு குதிக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி இப்போ 2026 தேர்தலில் வந்து பல கட்சிகள் வந்து கூட்டணியை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை அடிபடுது. வர 2026 தேர்தலுக்கு தனித்து போட்டி தான். இப்போ 2016 தேர்தல் களம் காண்றோம். இப்போ 2026 தனித்து போட்டி தான் அண்ணா அறிவிச்சிருக்கிறாரு. ஓகே. கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்குல்ல? எல்லா கட்சியிலையும் இருக்குது. இதில் இருக்கிறத வெளி படம் போட்டு காட்டுறாங்க. அது ஏன், என்ன காரணம்? எதிரிகள் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நம்மளை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறதுனால அவங்க கிட்ட 17 கட்சி கூட்டணி, 30 தொலைக்காட்சிகள் இருக்குது. எல்லா ஊடகங்களும் அவங்க கையில் இருக்குது. இல்லை, கட்சிக்குள்ளே இருக்க நிர்வாகிகளுக்கு வெளியே போகிறதுக்கும் என்ன? எல்லாத்துலேயும் தான் போவாங்க வருவாங்க இருப்பாங்க எல்லா கட்டமைப்புலையும். இதை மட்டும் படம் பூதாகரமாக காட்டுறது அவங்க ரொம்ப போகிறாங்களோ அதிகமாக பூதாகரமாக காட்டுறாங்க. ஒரு ஆளையும் குறிப்பிட்டு போய் பேட்டி எடுத்து அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று இந்த மாதிரி பூதாகரமாக காட்டுறாங்க. சரி, எல்லா கட்சிகளும் ஒரு காரணம் இருக்குது வெளியே போகிறதுக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது பிடிக்காம தான் இருக்கும் நிறைய பேருக்கு. எல்லா கட்சியும் இல்லை. கட்சினப்போ ஒன்று அந்த கட்சியில் இருக்க இப்போ சக பொறுப்பாளர்கள், சக களப்பணியாளர்கள், அதுக்கு மேலே உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாரும் பிடிக்காமல் போவாங்க. இது எல்லாரும் இயற்கை தான். இல்லை, பிடிக்காம போகிறதுக்குன்னா எது கருத்து வேறுபாடு இருக்க காரணமா? ஆமாம், மனித இயற்கை தானே. இப்போ ஒரு குடும்ப கட்டமைப்பு திடீர்னு கல்யாண பத்திரிக்கையில் தாய் மாமன் பேரை போட மாட்டாங்க, இல்லை சித்தப்பா பேரை போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டேன்றாங்க? தாய் மாமன் தானே, சித்தப்பன் தானே. கருத்து வேறுபாடு. அதுபோல் தான் ஒரு கட்சி கட்டமைப்புன்றப்ப அது வந்து பொறுமையாக இருக்கணும். நாளடைவில் மனமாற்றம் ஏற்படும், இல்லை கட்சி தலைமையிலேருந்து மாற்றம் ஏற்படும்னு. அது அவசரப்பட்டு வெளியே கிளம்புறவங்க கிளம்ப தான் செய்வாங்க. ஓகே. இப்போ ஏற்கனவே தேர்தல் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுசாக ஆட்கள் நியமிச்சு எல்லாருமே போலங்க, சில பேர் போயிட்டாங்க. இப்போ அந்த புது இடத்துக்கு ஆள் நியமித்து அந்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறது எவ்வளோ சாத்தியம்? அதெல்லாம் ஆள் ஏற்கனவே இருக்கிறாங்க ஆட்கள். இவங்க போக மற்றவங்க வந்து நிரப்பியிருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, களப்பணி ஆட்டிருப்போம். ஓகே. இல்லை, இப்படி எல்லாருமே பழைய ஆட்கள் தானே. பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு, மாவட்டத்துக்கு, வட்டத்துக்கு, பகுதிக்கு 8 பேர் அதான் கணக்கு. அந்த 8 பேரில் ஒரு ஆள் போயிருப்பாங்களா, 2 பேர் போயிருப்பாங்களா, இல்லை ஒரு மாவட்டத்துக்கே ஒரு ஆள் 2 பேர் போயிருப்பாங்களோன்னு தான். மிச்ச ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் 2 ஆள் தானே நிரப்பணும். போயிருந்தா நிரப்புறது அது வந்து முழுக்க இது யார் காரணம் சார்? இந்த குழப்பங்கள் ஏற்படுறது கட்சியில் இல்லை, யார் காரணம்? கட்சி உள்ளன்னு இல்லை, சாதாரணமாக யதார்த்தமாக நடக்கிறத பூதாகரமாக காட்டுறதுக்கு இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள், கூட்டணி கட்சிகள் இதுதான். ஆனால் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க என்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னா, கட்சியில் வேலை செய்யும்போது நல்லவன்னு சொல்கிறாங்க, வெளியே போனதுக்கப்புறம் இவங்க வந்து துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள் அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு நியாயம்? இல்லை, இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தவங்களே பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ நெப்போலியன் ஐயா இருக்கிறாரு, அவர்லாம் வந்து இது திமுகவில் ரொம்ப நெருக்கமான குடும்பம், இன்றைக்கி ரொம்ப செல்வாக்கா, என்னமோ அவர் மட்டும் தான் ஒரு குழந்தைக்கு அப்பன்ற மாதிரி. அவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்துருச்சுன்னு தெரில. அமெரிக்காவில் நிலம், ஜப்பானில் கப்பலில் கல்யாணம் பண்ணட்டும். அவர் குழந்தைய பார்க்குறதெல்லாம் தவறு இல்லை. அதை மட்டுமே வச்சு ஒரு யூடியூப் பல பேர் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அது போன்ற ஆட்கள்லாம் பாஜகவுக்கு போனாங்க, திமுகவில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் போனாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் வர நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொது இலக்கை அடையணும். நம்ம நகர்றப்ப ஒருத்தன் வந்து படித்தவன் வருவான், படிக்காதவன் வருவான், கூலி வேலை செய்கிறவன் வருவான், பணக்காரன் வருவான். எல்லாரையும் நம்மளும் அதை அனுசரித்து போகணும். எல்லாமே சீமான் 10 பாரு இல்லை தலைமையில் இருக்கவங்க எல்லாமே சரி செஞ்சிட முடியும்லாம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்மளோட திறமைகள், நம்மளோட கட்சி பணிகளை செஞ்சு திறம்பட செஞ்சு கட்சியை வளர்க்குறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே ஒழிய இடையூறுகள், சிக்கல்கள்லாம் வரதான் செய்யும். அது எங்கே இருந்தாலும் வரும். ஏற்கனவே நம்ம கட்சியில் உள்ள காளியம்மாள் அவங்களும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியிலையும் சரி, களத்துலேயும் இறங்கி நல்லா பணியாற்றுறாங்க. சில காலமாக அந்த ஒரு ஆடியோ வந்ததுக்கப்புறம் அவங்கள தேர்தல் பணியோ சரி, களத்தில் போய் இறங்கி வேலை பார்க்குறது கம்மியாகிடுச்சோ? அந்த ஆடியோ வெளியிட்டது யார்? யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதுதான் சவுக்கு சங்கர் தெளிவாக நெஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. என்னை 4 நாள் கரூர் போலீஸ் விசாரணைக்கு எடுத்தப்போ என்னை கூட்டு வச்சு இவர் வருண் ஐபிஎஸ் தனியாக விசாரித்தார். ஏன் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றப்ப எனக்கு அடிஷ்னல் கமிஷனர் வந்து சிறப்பு இது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு விசாரிக்கிறப்ப செல்ஃபோன் எடுத்து எனக்கு காட்டினார். 150 ஆடியோவை எடுத்துருக்கிறேன்.
சரியா? அப்போ கள்ளத்தனமாக இந்த வேலை பார்த்ததெல்லாம் இப்போ திமுக ஆதரவு அரசு அதிகாரிகள்னு தெரியுதுல்ல. ஆமாம். அதுக்கு இவங்க தனி மனித ரீதியாக அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை வந்திருக்கலாம். உலகம் முழுக்க வந்து எல்லாரும் ஒரு நெருக்கடி கொடுத்தனால அவங்க கொஞ்சம் இப்போ கட்சிக்கு வராங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் வராங்க. எல்லாத்துக்கும் எதிரி அரசியல் கட்சி எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் காவல்துறை எதிரியாக இருக்குல்ல? காவல்துறை எல்லாருமே கிடையாது. இல்லை வருண் ஐபிஎஸ். வருண் ஐபிஎஸ் அது சவுக்கு சங்கர் சொல்கிறார். அதுக்கு மறுப்பு யாருமே தெரிவிக்கலையே. அவர் யார் அந்த ஆடியோவை எடிட் பண்ணுறது, இவங்க எத்தனை மணிக்கு திருச்சி ஹோட்டலில் இந்த சத்யன் தொலைக்காட்சியில் லேகியம் வைக்கிறவர், விற்றவர், அப்புறம் வேலை செஞ்சவர், அப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் பேரை சொல்லி சொல்கிறார். அவர் இவங்களாம் எத்தனை மணிக்கு இங்கே சந்திச்சாங்க இவர் தலைமையிலன்றாங்க. இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா? இல்லை. அப்போ எவ்வளோ ஆதாரம், நேரடி ஆதாரம், வாழும் சாட்சி சவுக்கு சங்கர் இருக்கிறார். அதனால் இவங்களோட வேலைகள் நல்லா கண்ணுக்கு எதிராக தெரியுது. திடீர்னு அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசினாரே, அது என்ன காரணம்? இப்போ வந்து வருண் ஐபிஎஸ் ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு இப்போ சொல்லியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சி வந்து எதிராக செயல்படுன்னு ஒரு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ அண்ணாமலை வந்து நாம் இதுக்கெல்லாம் சீமானனை வந்து கலங்கக்கூடாது, இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், இதெல்லாம் பெருசு இது வந்து கட்சி கொள்கை கோட்பாடு கடந்து ஒரு தனி மனித வன்மம், வெறுப்பு, ஒரு கட்சி மேலே ஒரு இனத்தின் மீது வெறுப்பு உமிழ்றது அவர் வருண் ஐபிஎஸ் பண்ணார். அதுக்கு இவர் ஆதரவு வந்தார். நாளைக்கு பாஜகவுக்கு யாராவது பண்ணுவாங்க, இல்லை திமுகவுக்கு யாராவது பண்ணுவாங்க, இல்லை வளர்ந்த ஒரு கட்சிகளுக்கு யாராவது பண்ணுவாங்க. உண்மையாக இருந்தால் கூட அது எப்படி பண்ணணுன்றது இருக்குது. பாஜக வலதுசாரி, ஆர்எஸ்எஸ் அவங்களோட கொள்கை கோட்பாடு எப்படி இருக்குன்றது, அதை என்ன செயல் திட்டம் பண்ண போகிறாங்க, அவங்க வெடிகுண்டு வைக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது மசூதியை இடிக்க போகிறாங்களான்றத அதை தான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தான் போய் பேசணும். நரேந்திர மோடி என்பவர் அது பிலாங்ஸ் டு பிஜேபி பார்ட்டி, அத்வானி வாஸ் ஏ சீனியர் மெம்பர், இப்படியா பேசுறது? அதில் யார் உண்மையான கல்பிரிட்டு உள்ளே இருக்குது, அது மேலே இருக்க செயின் என்னன்னு வேணால் ஒரு காவல்துறை அரசு அதிகாரி பேசலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி அத்வானி, நீ வாஜ்பாயி, மோடி இவங்களெல்லாம் இழுத்து வச்சு பேசினா சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை தான் வருண் ஐபிஎஸ் செஞ்சார். ஓகே சார். இப்போது ரீசெண்ட் காலமாக சீமானோட குட்டி ஸ்டோரியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்களே, பழைய குட்டி ஸ்டோரியில் ஏன் அது பொய்யா இருக்கும், அது இப்போ உண்மை இல்லை பொய்ன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன காரணமா? அது வந்து பல இது பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லுவார், விஜயகாந்த் ஐயா இறந்தப்ப அந்த தவசி படத்துக்கு நான் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து இல்லை அப்படி இப்படின்னாங்க. அதுக்கு ஆதரவான இயக்குநர்களே வந்து துணை இயக்குநர்களே சொன்னோன்னே வாய மூடிட்டாங்க. அதை பற்றி இல்லை, அது ஸ்ரீலங்கா போன இது மட்டும் இல்லை. அது மட்டும் இவர் இந்த வலிமை படத்தோட இயக்குனர் வந்து தன்னோட பெயர் இனிஷியலை வந்து தமிழில் வினோத்னு போடுறதுக்கு அதை பற்றி சொன்னோன்னே நம்ம இவர் சொல்லி தான் மாற்றிருப்பான், அதை ஒரு ரோலோ பண்ணாங்க. அப்போ பண்ணப்போ அந்த இயக்குனரே பேசணுன்னு வாயை பொத்துனாங்க. அதுக்கப்புறம் இலங்கையில் போயிட்டு அவர் பிரபாகரன் 5 நிமிஷம் பார்த்தாரு, 2 நிமிஷம் பார்த்தாருன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு இயக்குனரே பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்தா எங்கள் முன்னாடி தான் கூப்பிட்டு போனாங்க, இத்தனை நாள் ஆச்சு, 3 நாள் கஸ்டடியில் இருந்தார், அப்படி இப்படின்னு வாய மூடினாங்க. அதனால் இவங்களோட பிழைப்பா தான். இது சீமான் மாற்றிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இது இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, இது எது சொன்னாலும் ட்ரோல் பண்ணுறாங்களே, சரி சிலதை மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிப்பாரா? இல்லை அது திருப்பி இல்லை சிலது நம்புற மாதிரி இருக்குது, சிலது நம்ப இப்படி நடந்துருக்கு, எது நம்பாத மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் எக்ஸாம் நிறைய வீடியோ இருக்குது சார். எது பல வீடியோ அதை எடுத்து காட்டணுமா? இல்லை எடுத்து காட்டுறதுன்னு இல்லை. இன்னொன்று வந்து அவர் சொல்லிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போகிறப்ப தன்னோட கையெழுத்து போட்டதை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன், அந்த அட்டஸ்டேஷன் இதெல்லாம் வாங்குறோம் தெரியுமா? யாரோ ஒரு அரசு ஊழியர் கையெழுத்து போடுவார், பச்சை கலர் மையில், இல்லை ரிட்டையர்ட் ஆகாதவங்க போடலாம். அந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் வந்து சரி இவர் ஏதோ ஒரு கட்சியில் தலைவராக இருக்கிறாரு, ஒரு நாட்டில் இருக்கிறப்ப அது அந்த மாதிரி தான் பரிந்துரைக்கு எடுத்திருப்பாங்களே வெளியே. அதை வந்து அப்படியே மிகைப்படுத்தி சீமானன் அடுத்து இன்னொன்று பேசினார், புலி வந்து தமிழ் பேசுனதான் கேட்கணும். அது வந்து தொலைக்காட்சியில் வந்து செய்தி, அந்த புலி எங்கே வளர்ந்துச்சுன்னு எவனுக்கு தெரியாது. வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டில் வளர்ந்து மேடையில் சொல்லும்போது தமிழுக்கு அந்த புலி தெரியும். அவர் அண்ணன் அதை எடுத்து சொல்கிறாரு, அதுக்கான சாட்சியும் ஊடக காட்சியும். புலிக்கு தமிழ் தெரியுமா? புலிக்கு தமிழ் வளர்ந்த இடம். இப்போ நாயை வந்து சிட் டவுன்றாங்க, இதை இப்போ தமிழில் வளர்க்குறோம், உட்காருன்னு சொல்லுவோம், உட்காரும். எந்திரினா எந்திரிக்கும், ஓடினா ஓடு, குதினா குதின்னு குதிக்கும். அந்த மாதிரி அது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கலாம், அது அங்கே கொண்டு போயிருப்பாங்க, அதுக்கு மொழி புரியாமல் இருந்திருக்கும். அது ஒன்று. அதுக்கு தான் செய்தி தொலைக்காட்சியில் வந்த செய்தியை தான் அண்ணன் சொல்லியிருக்கிறார், அதை ஒப்பிட்டு போடுறாங்க. அதை புரிஞ்சிக்காம இவங்க வந்து கட்சி மூச்சுன்னு கத்துறது. இல்லை இந்த மாதிரி பல ஸ்டோரி வந்து சீமானே அது ட்ரோல் பார்க்குறாரா இல்லையா? நமக்கு ஒரு பார்க்குறாங்க பார்க்கலலாம் இல்லைல்ல, உண்மையை பேச வேண்டியது இருக்குல்ல. அப்படின்னா சீமான் ட்ரோல் பண்ண வேண்டியதுன்னா அந்த 7 பேர் விடுதலை, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வந்து படுக்கை அறையில் கூட பேச பயந்த கேவலமான நம்ம இனம் மாதிரி இருந்தோம். நம்ம இந்த கருணாநிதி இந்த திராவிட கூட்டத்துக்கு அடிமையாக இருந்தோம். அதெல்லாம் ஒட்டச்சி எடுத்த ஒரு சீமான் தானே. 7 தமிழர்கள் விடுதலை, அப்பாவி தமிழர்கள்னு சொன்னது சீமான் தான், அதை முழக்கமிட்டது சீமான் தான். அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வெற்றி பெற்று எல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து எல்லா பிரச்சனைக்கும் போய் ஃபர்ஸ்ட் ஆளாக நிற்கிறார், நானும் வந்துட்டப்பா நிற்கிறாரு, அது தீர்வு கிடைக்கிறவரை நிற்க மாட்டாரு. அங்கே போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பிரச்சனை இப்போ வீட்டு வசதி வரையும் அங்கே போய் வீடு இடிக்கிறாங்க, போய் நிற்கிறாரு, என்னை மாரி இங்கே இடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தீர்வு கிடைக்கிற வரையும் நிற்க மாட்டாரு, அங்கேயே டென்ட் போடுறாரு. இல்லை அது போராட்டம் பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிறாங்க.
தீர்வுனா அரசாங்கம் தாங்க கொடுக்கணும். திமுகவோ இல்லை அதிகாரத்தில் இருக்க பாஜக ஒன்றிய அரசோ மாநில அரசோ தான் கொடுக்கணும். மக்கள் வந்து ஏற்கனவே அங்கே விழிப்பாய் கிளம்பியிருந்தாலும் சரி, இல்லை விழிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவங்கள உசுப்பேத்தி ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா அதில் நிலையாக நிற்கணும்ல, அந்த மக்களுக்கு சப்போர்ட் அன்றைக்கி அங்கேயே உட்கார தேவையில்ல, வீடு கட்டி உட்கார தேவையில்ல, சப்போர்ட்டும் அங்கே கருத்துக்கள் தெரிவிக்கிறது எதிர்கட்சிங்களே. இப்போ பறந்தூர் விமான நிலையம் அந்த நில அபகரிப்புக்கு இன்ன வரைக்கும் கருத்துக்கள் தெரிவித்து தான் இருக்காங்க. கூட சேர்ந்து போராடி இருக்கிறாங்க, பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அதுபோல் இப்போ எண்ணூரில் அந்த கசிவுகள், அந்த இயற்கைக்கு எதிரான இந்த தொழிற்சாலைகள், இதுக்கெல்லாம் வந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்னதாக நடக்குது, போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு மக்கள் தான் கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம தேர்தலில் நிற்கிறோம்ல. ஒரு இடம் மக்களுக்கு ஒரு வாய்ப்புக்கு நாங்களும் இருக்கோம்டா அப்படின்னு காட்டுறோம். அது காலம் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருவோம். இப்போ சீமான் அவர்கள் வந்து சில மாதங்களா சரிவை சந்திக்கிற மாதிரி இருக்கா? யாரோ ஒருத்தர் ஒரு கட்சி தலைவரை பற்றி பேசி கொஞ்சம் சரிவை சந்திக்கிறாரோ? யார் வேணா கலைஞர், தாவேகா தலைவர் விஜய் உண்மை அதுதானே. சரிவை சந்திக்கிறேன்னு பார்க்கறத விட நம்ம உண்மையை உடச்சே பேசுவோமே. விஜய் வர்றதுக்கு முன்னாடி, வரப்போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மாநாட்டுக்குன்னு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க தமிழ்நாட்டிலையோ இல்லை உலகத்தில் எவனாவது ஒருத்தன் வாடா தம்பி இல்லை வாடா பாயா யாராவது ஒன்று பேசுனாங்களா? இவர் தான் நம்ம தம்பி வராருன்னு சொல்லிட்டே இருந்தார் பாசமா. ஆமாம், சரியா? அப்படி வந்தப்போ நீ மாநாடு போடுறப்ப நீ மோடியை திட்டலாம், யாராவது அதிகாரத்தில் இருக்கவங்கள திட்டலாம். சீமான் அதிகாரத்தில் இருந்தால் கூட அந்த என்ன குறை நிறைய நீ பேசுறது தவறு இல்லை, மறைமுகமாகவோ பேர் சொல்லியோ. இவர் உனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நீ வர வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்காண்டி சொன்னாரு? காரணம் இருக்குல்ல. எதுக்கு? இப்போ கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாழ்த்து சொல்றாரு, தம்பிங்கிறாருன்னா ஏதோ காரணம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியல? ஒரு தமிழன் வரணும். ரஜினிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. ரஜினி வந்து ஒரு மாற்றானு, அவர் மராட்டியர், அவர் சினிமாவை ரசிக்கிறோம், அவரோட தனி மனித ரீதியாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வந்து அவர் தமிழனத்துக்கு தலைவனாக முடியாதுன்னு சொல்லி அவர் எதிர்த்தாரு. ரஜினி அமைதியாயிட்டார். சரியா? விஜய் வந்து ஒரு தமிழன் வரான்றதுக்காக தான் வரவேற்றார். வரவேற்று வரப்போ அங்கே போயிட்டு மாநாட்டில் அண்ணன் கேலி செய்யறது, அந்த கத்தி பேசுறது, சத்தமாக பேசுறது. மற்ற கட்சி திமுக நிறைய பேர் கத்தி தானே பேசுறாங்க. யார் பேசுறாங்க? எக்ஸாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எக்ஸாம் நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறவங்க. அவங்க பேசுற வார்த்தை திமுக பேச்சாளர் தானே அவங்க பேசுறதெல்லாம் இங்க பேச முடியாது. அதனால இவர் வந்து அண்ணனையே நக்கல் பண்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ன்றது அது ஒரு புரியுது. அதனால அண்ணன் வந்து தம்பின்ற முறைக்கு தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் எதிர்ப்பு. தெளிவுபடுத்திருக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம சீமான் பேசுறது நாகரிகமான, அந்த மேடையில பேசுறது நாகரிகமான நினைக்கிறீங்களா? போய் தனி பிசிக்கலா போய் விஜய் நடு ரோட்ல நில்லு நான் சொன்னாரு. எதிரி தான், தம்பியும் கிடையாது அண்ணன் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் காரணம். என்னன்னா இந்த உளவியெல்லாம் நீங்க பார்க்கணும். அவர் அவ்வளோ அண்ணன் பாசமா இருந்த பண்ணி அண்ணனையே வந்து சுரண்டி பார்க்குறப்ப அது கொடுத்த பதில் அது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து அவரோட அரசியல் நிலைப்பாடுகளில் இப்போ விக்கிரவாண்டியில் வந்து மக்களுக்கு வந்து விக்கிரவாண்டியில் அது என்ன தொகுதி இப்போ மக்களுக்கு எங்க நிலசரி திருவண்ணாமலை மக்களுக்கு வந்து இவர் வந்து நிவாரண பொருள் கொடுக்குறப்ப வீடு தேடி வந்து எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் கொடுத்தாரு. இவர் போய் கொடுக்க முடியல. அப்படி சூழ்நிலை இருக்கிறப்ப அதில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்போ வந்து இவர் பாராட்டினார். என்ன காரணம்? என்ன பாராட்டினார்னா இவர் அங்கே போனார்னா சமூக பாதுகாப்பு இருக்காது, சினிமா நடிக்க வந்துட்டாங்க. ஆனால் நாம் தமிழ் போராட்டம் நிற்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. மக்கள் பண்ணி சின்ன சின்னதாக பண்ணிட்டு தாங்க. அந்த அளவுக்கு காசு இல்லைங்க, அந்த அளவுக்கு காசு இல்லை. நிறைய வருதுல, இது புரியல. நிதி வேணும் அப்படி வீடியோஸ்லாம் போடுறாங்க கட்சியில இருந்து. கட்சி நடத்திட்டு தான் இருக்கிறோம். சின்ன சின்ன பேர் வெள்ள நிவாரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் கோல சீமானுக்கு எதிர் அரசியல் யாருன்னா இப்போ 2 நாள் முன்னாடி ஒருத்தன் திராவிடன் திருநெல்வேலியில் கத்தியிருக்கிறாரு. ஆமா, சரியா? அவர் வந்து அதுதான் வந்து ஒரு கேவலமான அரசியல். அதை நான் கேட்க நினைச்சேன். நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சி யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்றாங்க. திமுக சைட்ல இருந்து நாம் தமிழர் சீமான தலைவர் கலாய்க்கிறாங்க போது ஏன் உங்க சைட்ல இருந்து எந்த எதிர்ப்பு? நாங்க போய் மனு கொடுத்துருக்கோம், இப்போ வழக்கு போட்டிருக்கதா சொல்றாங்க, புகார் கொடுத்துருக்காங்க. நான் வருண் ஐபிஎஸ் கேட்குறேன், எங்க நடந்தாலும் பொங்குறல்ல. ஆமா, கன்னியாகுமரியில் போய் ஒருத்தனை பிடிச்சிட்டு வர, திருவள்ளூர்ல இருந்து எஸ்பியா இருந்துகிட்டு அங்கே போய் பிடிச்சிட்டு வர, இவரை பிடிக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு? 2ஆம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தானே பேசுறேன். இவர் பேசுனது சரியா? இவர் பேசுனது சரியா? இவர் வந்து விஜயை பார்த்து பொம்பளை பொறுக்கின்றாரு. நான் என்ன கேட்குறேன், உங்க கருணாநிதியை விடவா விஜய் பொறுக்கிட்டாரு? திராவிடத்தில் தான் எல்லாமே நீங்கள் தான். உங்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, பெரியார், இவங்க கணக்கு வழக்க விடவா தமிழன் விஜய், சீமானு, விஜய், மன்சூர் அலிகான் கணக்கு அதிகமாயிருச்சு. ஜோடி போட்டு பார்த்துருவோமா? ஆனால் என்ன சீமானுக்கு என்ன விஜயலட்சுமி மட்டும் தான் அந்த அது இவங்க காட்டுறது. திடீர்னு மாமான்னுவாங்க, திடீர்னு அவன்னுவாங்க, திடீர்னு அவர் கிறிஸ்டின்வாங்க, அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் தாலி கட்டினாருன்னுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? சீமான் வளர நேரத்தில் ஒரு வீடியோ தாங்க முதல்ல வந்து அவங்க சன் டிவி மூலமாக கருணாநிதி குடும்பத்து மூலமாக தான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தாங்க. அவங்க ஒரு எபிசோட்லேயும் அவங்க டேரக்டர் யாருன்னு சொல்லிடுவாங்க. ரஜினிகாந்த் கிட்ட ஃபோனில் பேசினேன், அப்புறம் வந்து இவர் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வந்து என்ன போரூர் ராமச்சந்திராலேருந்து வள்ளுவர் கோட்டத்தில் போய் உண்ணாவிரதம் இருக்க சொன்னார், அப்புறம் என்ன வந்து
காயத்ரி ரகுராமன் தான் வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக வரேன்னு வந்து அங்கே வரல, யார் யார் டேரக்டர் சொல்லிடுவாங்க. அதனால நல்ல மனுஷன். இப்போ அடுத்த தேர்தல் நேரத்தில் அவங்க வருவாங்க. அவங்க வறுமையை இந்த திராவிட இழி பிறவிகள் பயன்படுத்தி காசு கொடுத்து அவங்கள வந்து பயன்படுத்துது. அப்பப்போ வீடியோ போட சொல்லி கொச்சைப்படுத்தி, இது மக்கள் சாதாரண ஒரு அடிப்படை மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். காசு காட்டி தான் வீடியோ போடுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு நாம் தமிழர் காசு வரணுமா இல்லை மற்ற கட்சி எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வருமானம் இல்லை, அண்ணனும் மனநோயாளின்னு தெரியுது இல்லைங்க. இல்லை அண்ணனும் காசு அனுப்புறாருன்னு அந்த வீடியோ வந்து உறுதியா இல்லைல்ல. அவங்க என்ன வேணா சொல்லட்டுமே, அவங்க திடீர்னு இப்படின்வாங்க, இப்படி சீமான எதிர்க்க யாருமே தமிழ்நாட்டில் இல்லை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அப்போ அவங்க மனப்பிறழ்வு ஏற்படுது. அதுக்கான மருத்துவம் பார்த்து அவங்க நல்லா இருக்கணும். அதை வந்து அவங்க மன நோயை அறுவடை செய்து திராவிடம் கேவலமாக பொம்பளையில வந்து இறங்குது. விஜய பொம்பளை பொறுக்கின்னு சொல்றது, இது சொல்றது. கருணாநிதியை விடவா பொறுக்குனது? அதுக்கு பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு. திராவிட கட்சியில் கருணாநிதியை விட விஜய் பொறுக்கிட்டாரு, சீமான் பொறுக்கிட்டாரு. தனி மனித அரசியலை பேசக்கூடாது. அப்படி பேசுனாங்கன்னா, தனி மனித அரசியல் இவங்க பொறுக்கி பொம்பளை அப்படின்னு பேசுனாங்கன்னா, இவங்க தான் இல்லை டாப் லீடி. திராவிடர்கள் தான் டாப் லீடி. அதனால் அது வந்து இது ஒரு பிரச்சனையே, அரசியலே பேசும் பொருளே கிடையாது. சீமான் வந்து திருமாவளவனை எதிர்க்கவே மாட்டாரு. கொள்கை ரீதியாக சரி, அவர் திராவிட கட்சியில் கூட்டணியாக இருக்காரு. திமுக தான் எதிரி சீமானுக்கு. ஏன் திருமாவளவன் மட்டும் எதிர்க்க மாட்டாரு? திருமாவளவனை ஏன் தனியாக எதிர்க்கணும்? அவர் தான் திமுகவோட இருக்கிறாரு. திமுக எதிர்க்கிறப்ப அது சரியாயிரும். இல்லை, கட்சி வேற இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஒன்றா தானே இருக்கிறாங்க. திருமாவளவன் அப்பப்போ அண்ணன் வந்து அவர்கிட்ட என்னன்னா ஒரு தடவை கேட்குறாங்க, ஏன் வந்து பிரணாப் முகர்ஜி ஐயாவுக்கு ஜனாதிபதிக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவராச்சே அப்படின்னு கேட்குறாங்க. விகடன் பத்திரிகையில் ஒரு பேட்டியில். ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, அவர் தலித்துக்களுக்கும் எதிரானவர் அப்படின்றாரு. அதனால வந்து நாங்கள் ஓட்டு போட்டோம். சமூக நீதியை காக்காது. என்ன சமூக நீதினு தெரில. தலித்துக்கு எதிரானவர், ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர். இப்போ விஜயோட சந்திப்பு 6ஆம் தேதி நிகழ்வு என்று சொல்லி அவங்க திட்டமிட்டு இருந்துருக்கிறாங்க. அதுக்கு ஏன் பங்கேற்கலன்றப்ப அவர் சொன்ன அடிப்படை காரணங்களில் ஒன்று வந்து, இது இவருக்கும் விஜய்க்கும் இன்னொரு ஒரு 3 பேருக்கு தெரிஞ்ச தகவல் வந்து தினமலருக்கு லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, தினமலர் வந்து RSS தினமலருக்கு லீக். ஆனால் இது வந்து பர்சனல் மீட்டுக்கு இல்லை, பப்ளிக் மீட்டு. பப்ளிக் மீட் எப்படியும் லீக் ஆக தான் செய்யும், வரதான் செய்யும். சரி, தினமலருக்கு லீக் ஆச்சுன்னா நீங்கள் கூட்டணி வச்சிருக்க திமுக ஏன் தினமலருக்கு விளம்பரம் கொடுக்குது? அதனால அண்ணன் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது மக்களுக்கு நல்லது, தமிழனுக்கு ஒரு வகையில் நல்லது. இல்லை, எதிர்க்கல அப்படின்னு சொல்ல, சீமானியை எதிர்க்கல அப்படின்னா தலித் ஓட்டுகள் வந்து அடி வாங்குமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் சீமான் அண்ணனை பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதின்னு பார்க்குறப்ப கிறிஸ்துவம், இஸ்லாத்து, இந்து அந்த மதத்தில் ஐயப்பன் கோயில் இது வரைக்கும் நான் எதிர்த்து ஐயப்பன் கோயிலுக்கு தீர்ப்பு வந்தப்போ, ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலான்னு தீர்ப்பு வந்தப்போ யாருமே இங்கே ஆதரிக்கல, எதுவும் பண்ணல, கம்முன்னு தான் இருந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் தாயின் கருவறையை ஒப்பிட்டு பேசினார் அண்ணன். என்னடா கோயில் கருவறை, தாயின் கருவறை விடவாடா கோயில் கருவறை, நீ வளர்ந்ததே அதில் தாண்டா, தீட்டுன்ற நீனே தீட்டு தாண்டான்னு சொன்னார் அண்ணன். அதனால இந்த மாதிரி அந்த ஐயப்ப பக்தர்கள் ஓட்டு போயிடும், இல்லை எல்லா இந்துக்கள் ஓட்டு போயிடும் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அதனால அண்ணன் கருத்தெல்லாம் தெளிவாக தான் இல்லை. விஜய் அவர்களை வந்து விமர்சித்த அளவுக்கு திருமாவளவன் எதற்கு விமர்சிக்கல? என்ன காரணம்? அப்பப்போ நடுவில் உரண்டு இருக்கிறப்பெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாங்க, சின்ன அளவில் விமர்சிச்சிருக்கிறாங்க. விஜயும் திருமாவளவன் அண்ணன் தான், விஜய் அண்ணனுக்கு தம்பி தான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசியல் அடுத்த 2020 எலெக்ஷன் வரப்போகுது, பல கட்சிகள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிலாம் தகவல் வருதுல்ல. இப்போ சீமான் அவர்களுக்கு எந்த நிலைமை இப்போ இருக்காரு? இப்போ மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி வைக்க போகிறோம், பாஜக வைக்க போகிறோம், காங்கிரஸோட வைக்க போகிறோம், விஜய் வந்து விசிகாட விஜய் வைக்க போகிறாங்க, அப்படியே பேச்சு வருது. இப்போ சீமான் அவர்கள் நம்ம இந்த 10 வருஷத்துல தனியாக தானே நின்றுக்கிறோம். அண்ணன் லைட்டாக ஒரு இன்ட்டு கொடுத்தாரு. எத்தனை வருஷம் நிற்க இப்படியே தனியாக நிற்க போகிறதா? தனியாக நிற்க போகிறதான்னு இல்லை, பர்சன்டேஜ் வரும் இல்லை, சதவீதம் ஏறுறப்ப நம்மளை நம்பி அண்ணன் பல தடவை தெளிவுபடுத்திக்கிறார். நம்மளை நம்பி இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க, எல்லாரும் வாங்கடா என் கீழே வாங்கடானா வரமாட்டாங்க. அப்போ அப்படி நம்ம சதவீதம் ஏற ஏற நம்மளுக்கு நம்ம கொள்கையை ஏற்று கோட்பாடை ஏற்று நம்மளுக்கு கீழே ஒரு வந்தாங்கன்னா ஏற்றுக்கிறதுல தவறு. கொள்கையும் கோட்பாடு ஒரு சைடு வச்சுட்டா கூட சரி, அப்புறம் இப்போ விஜயோட கூட்டணி வைக்கிறான்னு வச்சுங்களேன், கொள்கை கோட்பாடு ஒரு உறப்பாளர் கட்டும் தம்பி அவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்சி அமைப்போம், அதுக்கப்புறம் கோட்பாடு அப்புறம் பேசி கொள்கையும் கோட்பாடுன்னா அதிமுக திமுகலாம் திருட்டு கட்சி, அவங்களாம் வந்து ஒரு மணி ஆளை திட்டுறது அப்படிதான் பேசுவாங்களே ஒழிய, அண்ணன் கேட்ட கேள்விதான். இப்போ கமல் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, இப்போ கமலே கூட்டணிக்கு நம்ம சேர்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியல, விஜய் அப்படி ஆகாமல் இருந்தால் சரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மேடையில் போடுறோம், நாங்கள் வந்து இப்போ நவம்பர் 26 தலைவர் பிறந்தநாளை கொண்டாடுறோம், பிரபாகரன் ஐயா பிறந்தநாள்லாம் கொண்டாடுறோம். என் தலைவன் பிரபாகரன் அண்ணன் கை தூக்குவேன் அப்படின்றார். நான் இப்போ கொண்டாடுவேன், கமல் மேடையில் உட்காந்துருப்பாரான்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம கொள்கை கோட்பாடு நம்ம இனம் சார்ந்த தலைவர்களை முன்னெடுத்து நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கூட்டணியில் வரவங்க ஒத்துழைக்கணும். ஆனால் லஞ்சம் ஊழல், ஸ்டாலின் திருடிட்டான், எடப்பாடி திருடிட்டான், ஜெயலலிதா ஊழல்வாதி, கருணாநிதி ஊழல்வாதி, இது மட்டுமே பேசி கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு போயிடலாம். நம்ம கொள்கை கோட்பாடுன்னு கொஞ்சம் பேசுகிறப்ப நம்ம கூட நிற்கிறவங்க அந்த முகம் மலர்ந்து நிற்கணும், வேண்டாம் அவருப்பா நிற்கக்கூடாதுல. அதுக்கு தான். ஓகே, இப்போ இந்த ஒரு பக்கம் இருக்க கட்சியில் உள்ளவர்களே ஸ்ட்ராங்காக இல்லை, நாம் தமிழில் அது மீடியாவில் போடுறதெல்லாம் வச்சு கணக்கெடுக்கக்கூடாதுங்க. விடுதலை சிறுத்தையில் எத்தனை பேர் போனாங்க,
சொன்னாங்க, காங்கிரஸில் எத்தனை பேர், காங்கிரஸில் இல்லாத கோஷ்டி பூசலா அந்த கட்சி. நான் வந்து இப்போ சொல்கிறேன், இங்கே ஒரு கட்சின்னு சொல்கிறதுனால சொல்கிறேன், காங்கிரஸில் இல்லாத கோஷ்டி பூசலா. சத்தியமூர்த்தி பவனில் எவ்வளோ சண்டை நடக்கும், அடி உதலாம் நடக்கும். திமுகவில் ஒரு வட்ட கூட்டம் போட்டால் அந்த மண்டபம் நிம்மதியாக, மண்டப ஓனர் நிம்மதியாக இருந்துருக்கிறானா? இருக்கிற ஏசிலேருந்து சேர்லேருந்து எல்லாம் உடையதா இல்லையா? அப்போ திமுக தலைமை சரியில்லைன்னு அர்த்தமா? அது வந்து அந்தந்த கட்சி கட்டமைப்பு அப்படி தான் போகும். ஆள்கள் வருவாங்க போவாங்க, அது இயற்கை. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.